ஹலோ கைஸ், ரொம்பவே ஜூசி அண்ட் ஸ்மோக்கியான ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பீஃப் ஷீக் கபாப் வீட்லேயே எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? ஷீக் கபாப் பண்ணுறதுக்கு 1/2 kg பீஃப் எடுத்திருக்கேன். ஸ்கின் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபேட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஒரு சாப்பரில் போட்டுட்டு மின்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு மின்ஸ் ஆகி வந்திருக்கணும். இதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி தண்ணி இல்லாமல் இருத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 teaspoon ginger garlic paste, 1 teaspoon chili powder, 1 teaspoon coriander powder, 1/2 teaspoon jeera powder, 1/4 teaspoon pepper powder, 1/2 teaspoon garam masala powder, 1 teaspoon salt. 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு அது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை சாப்பரில் போட்டு மின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த ஷீக்கோட பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கிறதுக்காக தோசைக்கரண்டியில் இந்த மாதிரி வந்துட்டு அந்த பால்ஸை ப்ளேஸ் பண்ணி பிடிச்சி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான ஷீக் ஷேப் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதை லைட்டாக புஷ் பண்ணி அப்படியே இழுத்தோன்னா அதே ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி லைட்டாக அதே மாதிரி எடுத்துட்டோன்னா பர்ஃபெக்டான ஷேப் வந்துட்டு கிடச்சிருச்சு. 1/2 kg பீஃபுக்கு வந்துட்டு எனக்கு டோட்டலாக 12 ஷீக் வந்துட்டு கிடச்சிது. அதில் இன்றைக்கி நான் பாதி மட்டும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஷேப்பாக வந்துட்டு ஒரே மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ தோசை டவாவில் நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஷீக்காக வந்துட்டு நம்ம கேப் விட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு கேப் விட்டு வச்சுக்கோங்க. ஒரு சைடும் 10 நிமிஷம் வந்துட்டு நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே ஃப்ளிப் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு இன்னொரு சைடையும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளிப் பண்ணி போட்டதும் கீழேருந்து ஆயில் எடுத்து நல்லா மேலே எல்லா சைட்ஸும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைட்ஸும் நல்லா ஈவனான ஒரு கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகி வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட பீஃப் சீக் கபாப் ரெடி. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஜூஸியாக இருக்குங்க. எல்லா கிட்ஸுக்கும் ரொம்பவே ஃபேவரட். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஜூஸியாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது சிக்கன் அண்ட் மட்டனில் கூட ட்ரை பண்ணலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.